வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ருதஸ் கலை சேனல்ல செய்யற ரெசிபி லஞ்ச் காம்போ. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். செய்யற முறை ரொம்பவே ஈஸியானது. இதை நம்ம தயிர் பச்சடி கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனல்ல சொல்லப்படுற டிப்ஸ் நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாதத்தை ஒரு அகலமான தட்டில் கொட்டிட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம்னா சாதம் உடையாது, ஒன்னோட ஒன்று ஒட்டாது. செய்யற லஞ்ச் காம்போவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு நான் 1/2 மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு நல்லா தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். நெய், கொஞ்சம் உப்பு, எண்ணெய் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு சிக்கன் தூள், உங்களுக்கு எந்த தூள் ஃபேவராக இருக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டு நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, குடமிளகா கொஞ்சம், முந்திரி. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சோன்னே இந்த அரிசியை அரைப்பாதான் வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இதில் அரிசியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அரைப்பதம் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாஸ்மதி அரிசி அரைப்பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடலாம். இப்போ நெய்யில் இப்போ கேரட்டை வறுத்து எடுத்துக்கலாம். கேரட்டு முந்திரியெல்லாம் நெய்யில் தான் நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மிதமான தீயிலேயே வேகட்டும். ரொம்ப வேகக்கூடாது, ஏன்னா கிரன்ச்சியாக இருக்கணும் சாதம் சாப்பிடும்போது. அதிலே முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம நெய்யில் முந்திரி கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கேரட்டு முந்திரியும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கேரட்டும் முந்திரியும் பொரிச்ச அதே நெய்யிலேயே கொஞ்சமாக குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கோம். இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியையும் கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது கூட, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். செஞ்சிருக்க லஞ்சை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
அதை லஞ்ச் காம்போ செய்ய பாஸ்மதி அரிசி எடுத்து அரைப்பதான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு. பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கு. பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் பெப்பர், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயமும். பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம், சோம்பு சீரகம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பட்டாணியோட சேர்ந்து. அடுத்ததா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா சாதத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்த நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா டக்குன்னு ஈஸியான முறையில் லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம லஞ்ச் காம்போவுக்கு தயிர் பச்சடி மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கு. இந்த தயிர் பச்சடியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய லஞ்ச் காம்போ டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ செஞ்ச லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.